ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் அம்மியில் அரைச்ச ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வேணால் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நொரன்னு அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு அந்த பூண்டை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ அதிலே கொத்தமல்லி சேர்த்துட்டு கருவேப்பிலை காம்போடையே போட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ தண்ணியில் அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு புளியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல பூண்டு அரைச்சது, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ ரசம் ஒரு கொதி கொதிச்சோடனே போதும், இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். பருப்பு நான் சாம்பார் வைக்கிறதுக்காக வேகப்பட்ட பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ லாஸ்ட்டில் ஊற்றிட்டு கலக்குனா சுவையான ரசம் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.